உங்களுக்கும் இதே நிலைமைதான். யோ அதான் ஆத்தா சொல்லுது இல்லையா, பின்னாடி போங்கயா. ஜெயந்தி அக்கா, நீங்க வருத்தப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு அவனுக்கு தோணாதுக்கா. ஐயோ, நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்கக்கா. எந்த பொம்பளை கிட்டையாவது நீ வம்பு வச்சுக்கிட்டனா உன்னை கொன்னுட வேண்டாம். தம்பி, ஆத்தோ ரொம்ப உக்கிரமான தெய்வம். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மன்னிக்க மாட்டா. கால் விழுந்து மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பு கேளு தம்பி. போப்பா, கால்ல விழு போ. விஸ்வா, கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு விஸ்வா. கால்ல அத்தா, அவ சின்ன பையன் ஆத்தா, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிரு ஆத்தா. அவ்வளவுதான்ப்பா, இனி பயப்பட தேவையில்லை. இனிமே ஒழுங்கா இரு. போ, போயிடு, நிக்காத. வாப்பா. சித்ரா, ஐயோ அத்தா, அத்தா போதும் அத்தா. அத்தா மலை இறங்கிட்டா. அத்தா போதும் அத்தா. அத்தா சித்ரா, சித்ரா என்னங்க அத்தா, தண்ணி எடுத்துருவாங்க. குடிங்கம்மா, பாத்து பாத்து. மா, குடிக்கிறதுக்கு தான் கொடுங்கம்மா. சித்ரா சீக்கிரமா. ஒண்ணுல சித்ரா. என்ன கிருபா, இவ்வளவு சக்தி வாய்ந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டா நீ இன்னும் பெருசா வளராம இருக்க? அது தலைவரே, நீ எதுவும் பேச வேண்டாம் கிருபா. உன் வீட்டுக்கு வந்ததுல அந்த ஆத்தாவே என் முன்னாடி வந்து அருள் கொடுத்திருக்கா. வர்ற எலெக்ஷன்ல நீ நம்ம கட்சி சார்பா இந்த தொகுதியில் நின்னு ஜெயிக்கிற. அடுத்த எலெக்ஷன்ல உன் தம்பி திவாகரே நிறுத்துறான். அதுக்கு முன்னாடி நாம ஜெயிச்சதும் வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல உன் பொண்டாட்டியை ஜெயிக்க வச்சு மேயர் ஆக்குறோம். இனிமேல எல்லாமே உனக்கு ஏறுமுகம் மட்டும்தான். யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. கருணா தூங்கிட்டானாமா? இப்பெல்லாம் என் மனசுக்கு அவனை பார்க்கணும் போல தோணுதுமா. இதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றது கூட ஆள் இருக்காது. இப்ப நீ இருக்க. முதல்ல நீங்க மாத்திரை போடுங்க மாமா. கொடுங்க. கருணாவை கூப்பிட்டு நான் தாண்டா அவங்க அப்பன்னு சொல்லி அவனை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சம் போல இருக்குமா. ஆனா அது கிருபாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாவே இருக்குமா. கருணாவன் நான் இருக்கிற காலத்துல கொஞ்சம் முடியாம போயிருமோ. ஐயோ, நான் பாரு பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த கிழவனுக்கு தெரிஞ்சும் ஏதோ உளறு. சரிம்மா, நீ போய் தூங்கு. மாமா, ஆசைன்னு சொல்லிட்டீங்க, அத நிறைவேற்ற வேண்டாமா? உன்னால அது முடியாதுமா. விடுமா, பாத்துக்கலாம்.
இல்ல மாமா. ஒரு நிமிஷம். சொல்லு. நீ உன் அண்ணனுங்க சொன்னாதான் செய்வ. நான் சொன்னா செய்ய மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், நீ செய்வியா? நியாயமான விஷயமா இருந்தா செய்வேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. தீனா மாமாக்கு உள்ள மருந்து கொடுத்திருக்கேன். அந்த மருந்து சாப்பிட்டா ரொம்ப கால் வலிக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால அப்பப்போ காலெல்லாம் அமுக்கி விட்டுதான் அவரை பாத்துக்கணும். அத ஆம்பளைங்க செஞ்சாதான் சரியா இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் உன்னால அவர் கூட இருக்க முடியுமா? இருக்கேனே. இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு நீ ஏதாவது குத்தி காட்டி சொன்னாலும் சொல்லுவேன். நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அவருக்கு நான் பண்ண மாட்டேனா? நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா உனக்கு? சீனை போடுற. வா